ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையானது நான் 50 கிராம் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு, புளி, வத்தல், உப்பு தேவையான அளவு. இதை நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்ச எள்ளு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எள்ளு நல்லா டபடபன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடலாம். நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்குது. அதோட நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்குது. அதோட நம்ம தேவையான அளவு காரத்துக்கு ஏற்றாப்புல வத்தல், வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு புளி, உப்பு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா எள்ளு கருவிடக்கூடாது. நல்லா வறுத்து எடுத்தாச்சு. சூடு ஆறையும் அரைச்சிக்கலாம். நல்ல மணமாக இருக்குது. வறுத்து வச்சுருக்கோம். இப்போ இது சூடு ஆறையும் மிக்சியில் அரைச்சிக்கிடலாம். சூடு ஆறையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது இட்லி, தோசைக்கு சட்னி, சாம்பார் இல்லாமலே தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.